ஹே ஆல், வெல்கம் பேக் டு குக்கரி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் சீரீஸோட 6வது எபிசோட் ப்ளம் கேக்கோட ரெசிபி. ஏற்கனவே எல்லோரும் கிறிஸ்மஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பிளான்ஸ் எல்லாமே போட்டு முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ உங்ககிட்ட நீங்கள் இன்னும் ப்ளம் கேக் வாங்கலை, இல்லை பண்ணணும், இன்ஸ்டண்ட்டாக பண்ணணுன்னா உங்களுக்கான ரெசிபி தான் இது. இதுக்காக நான் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு கப் நிறைய எடுத்துக்கிறேன். இதில் நான் பிளாக் அண்ட் ஒயிட் ட்ரை கிரேப் எடுத்துருக்கேன். அது போக கிராம்பெரி, ப்ளூபெரி, அப்புறம் டியூட்டி ஃப்ரூட்டி இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி தவிர மீதி இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டுமே ஒரு கப் இருக்கிற மாதிரி நான் மெஷர் பண்ணி எடுத்துக்கிறேன். மெஷர் பண்ணி எடுத்து இதை நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை குக் பண்ண போகிறோம், அதுக்காக தான் இது. ஸோ இதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ டியூட்டி ஃப்ரூட்டி நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு எடுத்துப்பேன். இது ஒரு 1/4 கப் எடுத்துக்கலாம். அப்புறம் உங்களுக்கு என்ன நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட் எடுத்துக்கலாம். ஆனால் அதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் இது சாப்பரில் போட்டு எடுத்திருக்கேன். நான் இதில் கேஷ்யூ நட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் என்ன நட் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் ஒரு கப் நிறைய ஆரஞ்சோட ஜூஸ், இது நான் ஒரு 2.5 ஆரஞ்சோட ஜூஸ் நான் எடுத்திருக்கேன். இதில் தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி இல்லாமல் நம்ம அந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கணும். இப்போது இதை நம்ம நல்லா குக் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, இது ஃபுல்லாமே அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்சர்வ் பண்ணிடும். அந்த அளவுக்கு நல்லா குக் ஆகணும். இப்போ காஞ்சி இருக்குல்ல, இது எல்லாமே கொஞ்சமாக பெருசாகி வரும். அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுக்கணும். நான் இதில் ஃப்ளேவருக்காக என்கிட்ட ரெட் ஒயின் இருக்குது, அதனால் நான் அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டியும் பரவாயில்ல. நான் அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன்ஸ் சேர்த்துக்கிறேன். அப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம பொதுவாக இந்த கடையிலேருந்து வாங்கும்போது உள்ள ப்ளம் கேக்கோட அந்த ஸ்மெல் இருக்குல்ல, அது நமக்கு இதில் கிடைக்கும். இப்போ இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த ஆரஞ்சு ஜூஸ் சுத்தமாக தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணி எடுக்கணும். ஸோ இது குக் ஆகிறதுக்கு எப்படியும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகிடும். உங்களுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா குக் ஆகிட்டே வருது. அந்த ஜூஸ் எதுவுமே இல்லை. இது நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம என்ன செய்யணும்னா வேறு பாத்திரத்தில் மாற்றி ஆற வச்சிடணும். ஏன்னா இந்த கேக்கு செய்கிறதுக்கு எதுவுமே சூடாகவும் இருக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து உடனேவும் நம்ம இந்த பொருளையும் வச்சு செய்யவும் கூடாது. லைக் எக்கு, அப்புறம் பட்டர், இதெல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக அந்த ஒரு வெட்னஸ் இருக்குது, அது போகிறதுக்காக நான் இது இன்னும் கொஞ்சம் கூட குக் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஒயின் இல்லை ரம் ஏதாவது இருக்குதுன்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம இதில் கேரமல் சிரப் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ஒரு 1/2 கப் ஒயிட் சுகர் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் சுகருக்கு கூட 1 டீஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவேன். ஆட் பண்ணி அப்போ அது கொஞ்சம் ஹீட் ஆகும்போது மெல்ட் ஆகும்ல, அது மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலர், லைட் ப்ரௌன் கலர் வாரது வரைக்கும் இதை நம்ம அழி பிடிக்காமல் குக் பண்ணி எடுக்கணும். கரிஞ்சிருச்சுன்னா கேக் கசக்கும், அதனால் கரிகிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்கணும். ஒரு கோல்டன் கலர் மாதிரி வார டைம்லேருந்து நம்ம கொஞ்சம் கவனமாக பண்ணணும். இதே டைம் நீங்கள் உங்கள் கெட்டில் இருந்ததுன்னா கெட்டிலில், இல்லாட்டி அடுப்பில் நீங்கள் ஒரு 1.5 டம்ளருக்கு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கணும். ஏன்னா இது அந்த கேரமலைஸ் ஆகி வரும்ல, அந்த டைம் இதில் நம்ம ஹாட் வாட்டர் சேர்க்கணும். நான் ஒரு 1/4 கப் வரைக்கும் ஹாட் வாட்டர் இதில் ஆட் பண்ணுவேன். நீங்கள் கவனமாக அது பண்ணணும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது ரொம்ப தெறிக்கும். இது மேலே பட்டுச்சுன்னா கையெல்லாம் ரொம்ப சுட்டுரும். அதனால் நீங்கள் அதை கவனமாக பண்ணுங்கள். தண்ணி 1/4 கப்பையும் மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொங்கி வரும், அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். மேலே தெரிச்சிச்சின்னா ரொம்ப புண்ணாயிரும், பார்த்துக்கோங்க. ஆஃப் பண்ணிக்கோங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஊற்றுங்க, இல்லைன்னா ரொம்ப தெறிக்கும். இது எதுக்கு ஊற்றுறோன்னா, இது ஊற்றினா தான் கேரமலைஸ் ஆகிறத நம்ம ஆறுறதுக்கு வைப்போம். அப்போது என்ன ஆகும்னா கட்டி ஆயிரும். அது ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி வைக்கிறோம். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்துப்போம். அதுக்காக நான் 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நான் தனித்தனியாக பொடிச்சு வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா மொத்தமாக கூட எடுத்து பொடிச்சிக்கலாம். ஏன்னா எனக்கு அளவு தெரியறதுக்காக நான் தனித்தனியாக பொடிச்சு வச்சுருக்கேன். இதில்
கிராம்பு, பட்டை, அதுக்கப்புறமா வந்து ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து நட்மக் இருக்குல்ல அதோட பவுடர். நான் எல்லாத்தோட மெஷர்மெண்ட்டும் கீழே கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே நான் சேர்த்து எடுத்து வச்சுக்கிறேன். இதுக்கு கூட பேக்கிங் பவுடர், அதுக்கப்புறமா சால்ட் ஆட் பண்ணணும். அது நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 150 கிராம் பட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த பட்டர் வந்து நல்லா ஃப்ளஃபியாக கொஞ்சம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு வந்து கரெக்டாக வரும். நமக்கு அந்த என்ன சொல்கிறது, அந்த டெக்ஸ்டர்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து நான் 3/4 கப் வந்து பவுடர் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அதில் சேர்த்து இதுக்கு கூட நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃப்ளஃபியாக வரணும், அந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா அடித்ததுக்கப்புறமா ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த பேட்ச் ஆட் பண்ணிக்கோங்க. மொத்தமாக போட்டோன்னா ஒரு வேளை மிக்ஸ் ஆகாது. அதுக்காக தான் நம்ம விட்டு விட்டு பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணுறோம். நல்லா பீட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம வந்து எக் ஆட் பண்ணிக்கலாம். எக்கும் அதே மாதிரி தான், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து உடனே பண்ணக்கூடாது. நீங்கள் ரூம் டெம்பரேச்சர் ஆனதுக்கப்புறமா அப்போ தான் நீங்கள் இது பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ 3 எக்கையும் ஒன்று ஒன்றா நம்ம உடச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இது பீட் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த பால் தெரிஞ்சால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இது மாறும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அது அப்படி தான் வரும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பீட் ஆகிடுச்சு, அடுத்தது நெக்ஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றையா 3 எக்கையுமே வந்து நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துப்போம். இப்போ லாஸ்ட் எக்கையும் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இனி நமக்கு இந்த எக்யூப்மெண்ட் எல்லாம் எதுவும் தேவையில்லை. இதுக்கு கூட நான் வந்து ஆரஞ்சோட தோல் இருக்குல்ல, அந்த தோலில் இருக்கிற மேலே இருக்கிற போர்ஷனை மட்டும் லைட்டாக சீவி வச்சுருக்கேன். அதோட நம்ம தோல் உரிக்கும் போது உள்ளே ஒயிட் கலரில் இருக்கும், அது கண்டிப்பாக இதுக்கு கூட மிக்ஸ் ஆகி வரக்கூடாது. இல்லைன்னா உங்கள்கிட்ட வந்து அந்த கிரேட்டர் இருந்ததுன்னா அதில் கூட லைட்டாக கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மிஷினெல்லாம் மாற்றி வச்சிடலாம். இனி நம்ம எல்லாமே கை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ சால்ட் ஆட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறமா வந்து பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. பேக்கிங் பவுடரும் போட்டாச்சு. 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இப்போ நல்லா சலித்து கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து ஃபோல்ட் பண்ணி எடுக்கணும். கரண்டியோ விஸ்கோ வச்சு ரொம்ப போட்டு அடித்தோன்னா கேக் வந்து ரொம்ப ஹார்டாகிரும். அதனால் அப்படி பண்ணாமல் உங்கள்கிட்ட வந்து ஸ்பேட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்பேட்டில் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இல்லை, அதனால் நான் இது வச்சு யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி இதுக்கு கூட வந்து நம்ம இப்போது கரமல் சிரப் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுவும் வந்து இதுக்கு கூட நம்ம மாவு போடுறதுக்கு முன்னாடியே ஆக்சுவலி கரமல் சிரப் போடணும், நான் மறந்துட்டேன். அதனால் இது போட்டதுக்கப்புறமா நான் அது சேர்த்துக்கிறேன். அதனால டேஸ்ட்டில் எதுவும் வித்தியாசம்லாம் வராது. இப்போ இதையும் சேர்த்துக்கலாம். எனக்கு இது வந்து ஆக்சுவலி 1/2 கப்புக்கு கொஞ்சம் கூடுதல் இருந்துச்சு. அவ்வளோதான் இருக்குது. இது இப்போ கொஞ்சம் மாவு மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த 1 கப் மாவு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதிலேருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தனியாக எடுத்து வச்சுருந்தேன். எதுக்குன்னா, நம்ம ஏற்கனவே குக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு, அது வந்து நம்ம அப்படியே வந்து மாவில் போட்டோன்னா அது எல்லாமே கீழே போய் செட்டில் ஆயிரும். அதனால் இந்த மாவு போட்டு நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ணும்போது நம்ம உள்ளே போட்டோன்னா எல்லாமே கீழே அடியில் போய் தங்காது, எல்லாம் அங்கங்கேயே நிற்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதில் போட்டு இதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்.
நல்லா ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே டைமு நீங்கள் எந்த பேனில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த பேன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி அவன்லேயும் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அவனை வந்து நான் 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது பேனில் வந்து நான் அடியில் பட்டர் போட்டுட்டு அதுக்கப்புறமா அது மேலே நான் வந்து பட்டர் பேப்பர் விரிக்கிறதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். எப்பயுமே கேக் பண்ணும்போது நம்ம போடுற மாவு வந்து அந்த பேனோட முழுசாக வரக்கூடாது. அது அரையிலேருந்து 3/4 பேன் அளவுக்கு தான் இருக்கணும். அப்போ தான் வந்து அது பொங்கி வரும்போது கரெக்டாக இருக்கும். ஓகே, இதை கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் ஏர் பபிள்ஸ் இருந்துச்சுன்னா அது வெளியில் வந்துடும். இப்போ எனக்கு கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா வந்துருந்துச்சு. அதனால் நான் அதில் வந்து சும்மா கப் கேக் மாதிரி பண்ண போகிறேன். என்கிட்ட வந்து அந்த லைனர் இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா பட்டர் பேப்பர் இருக்குதுல்ல, அதுலேயே சும்மா ஒரு DIY மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி ஒரு லைனர் வந்து நானாகவே ரெடி பண்ணுவேன். அதுக்கு இப்படி தான் நான் பட்டர் பேப்பரை வந்து 4ஆக மடக்கி அந்த எப்படி மடக்கி வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு பாதி வரைக்கும் சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம அந்த பேன் இருக்கும்ல, மஃபின் பேன், அந்த பேனில் வச்சு அதில் ஒரு டம்ளர் ஏதாவது ஒன்று வச்சு ப்ரெஸ் பண்ணோன்னா அது அழகாக வந்து நமக்கு லைனர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோ பாருங்கள், இந்த மாதிரி கிளாஸ் வச்சு இப்படி அமுக்கி வச்சோன்னா அது கரெக்டாக நமக்கு அந்த லைனர் எப்படி வரும் அதே மாதிரி கப் கேக் லைனர் மாதிரி வரும். இப்போ நீங்கள் மாவு போட்டிங்கன்னா கீழே கொட்டாது. ஏன்னா அடியில் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணலை, ஒரு பாதி அளவு தான் கட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி போட்டுட்டோன்னா அது கரெக்டாக நின்றோம். ஸோ இதுவும் நான் நிரப்பி வச்சுக்கிறேன். ஸோ அங்கே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை வந்து 180 டிகிரிக்கு 40 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். அது ரெடி ஆகிறதுக்குள்ளாடி நம்ம இதையும் ரெடி பண்ணி வச்சுருவோம். அவ்வளோதான், எனக்கு ஒரு 6 கப் கேக் வர அளவுக்கு எனக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கும் ஒரு வேளை லைனர்லாம் இல்லை, ஒரு டக்குன்னு பண்ணி கொடுக்கணுன்ற டைமுக்கு நீங்கள் இந்த மாதிரி DIY ஹேக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இது அழகாக இருக்கும். அவ்வளோதான். ஸோ இப்போது எனக்கு அந்த கேக் பேக் ஆகிடுச்சு. இதை பாருங்கள், கேக் ரெடி ஆயிடுச்சு. எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆச்சு. ஒரு அவனை பொறுத்தும் அந்த டைமிங் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நீங்கள் அதை இடைக்கு ஒரு வாட்டி எடுத்து பார்க்க மட்டும் செஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லாஸ்ட் மினிட்ல ஒரு வேலை பண்ணணுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.